ஒரு நல்ல பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை. இன்னமும் நீங்கள் இதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் நல்ல ப்ராடக்டா இல்லையா? இவ்வளோ ஏன் நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் லட்சுமி கிருஷ்ணா, இது நல்ல ப்ராடக்டா இல்லையா? இவங்கெல்லாம் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க? ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 1 ஆஃப் மார்க்கெட்டிங் உருட்டுகள். பிகாஸ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலன்னா அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னே மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். 60% ஆஃப் பிஸ்னஸ் அவங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட் இருந்துமே ஃபெயில் ஆகிடுறாங்களாம். ஏன்னு பார்த்தா அவங்களோட புவர் மார்க்கெட்டிங்னால தான். இப்போ 3 ரீசன்ஸ் மார்க்கெட்டிங் எதுக்கு தேவைன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லலாம்னா, கோல்கேட்ன்ற ஒரு பிராண்ட் அவங்கள ப்ரமோட் பண்ணலன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கோல்கேட்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்காது. செகண்ட் ஒன், நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலன்னா உங்களோட காம்படிட்டர் உங்களை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம பிஸ்னஸ் மேலே மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுக்கிட்ட என்ன டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனான எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட இல்லாத காசா? அவர் ஏன் குவாலிட்டியான ப்ராடக்டை மட்டும் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம்ல? அவர் ஏன் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும்?